இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸ் விஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேட்ச் நம்பர் 33. ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். ஆல்ரெடி இப்போ தான் ஆடின மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அது உண்மை தான். மறுபடியும் இவங்க தான் வந்து ஆட போகிறாங்க. ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் பெர்த் ஸ்காச்சர்ஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ்க்கு மேட்ச்சுக்கு முன்னாடி ஆடின மேட்ச் வந்து ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். அந்த மேட்ச்சில் கூட நம்ம மெக்டர்மட்டுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். பெரிய ஒரு வின்னு கிடச்சிருக்கும். பட் பிரிஸ்பன் ஹீட்ஸு பெர்த் ஸ்காச்சர்ஸ் ஆடினதில் ஓவராக பெர்த் ஸ்காச்சர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு லாஸ்ட் மினிட்ல ஸ்மால் லீக் டீம் கொடுத்தது வந்து ஃபுல்லாமே ஃப்ளாப் ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பிச்சில் என்ன நடக்குமோ அதான் வந்து நடந்துருந்துச்சு. ஓரளவுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கிராண்ட் லீக்கில் வந்து ஒர்க் ஆகிருக்கும். பட் ஸ்மால் லீக் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ வின்னு லாஸ் மாறி வரது தான் ஃபேண்டசி. அது பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச்சு ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸ் விசஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 11 ஜனவரி 1:45 PM ஸ்டார்ட் ஆகுது. டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு மேட்ச் வந்து 2:10 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து 1:45 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. விலிரோ ஓவல் ஹேர்பர்ட்டில் தான் வந்து இந்த மேட்சை நடத்த போகிறாங்க. இந்த கிரவுண்டு எப்படின்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் தான், சேசிங் வர டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதே இது உங்களுக்கு பிரிஸ்பனில் காபாவில் நடக்கக்கூடிய மேட்ச் எல்லாமே ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. விலிரோ ஓவரில் எவ்வளோ ரன் அடித்தாலும் சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிரிஸ்பனில் ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது ரெக்கார்டாகவே இருந்திருக்கு. பட் 2 விக்கெட்டுக்கும் ஒரே தான். பிரிஸ்பன் விக்கெட் எப்படி பேட்டிங் சாதகமாக இருக்கோ அதே மாதிரி தான் ஹேர்பர்ட் விக்கெட்டும் ரொம்ப ரொம்ப சாதகமானது. லெக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பவுண்ட்ரி, ஷார்ட் பால்லாம் போட்டால் ஈஸியாகவே வந்து ஆடிடுவாங்க. மீடியம் ஃபேஸஸ் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. பேட்டிக் டூலி ஒவ்வொரு மேட்ச்லேயும் 1 or 2 விக்கெட்ஸுன்ற மாதிரி எடுத்திருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். ஓவரால் 60 மேட்ச் நடந்திருக்கு. 32 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும் 28 செகண்ட் பேட் டீமும். பட் இந்த சீசனில் மோஸ்ட்லி சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. 167 ரன் வந்து ஆவரேஜாக இருக்குது. ஓவரால் இந்த மேட்ச் பார்த்தோம்னா ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸ் அதுக்கப்புறம் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸ், யார் தோற்று போகிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவு தான். அதுக்கப்புறம் ரன் ரேட் அது இதுன்னு போகும். ஜெயிச்சாங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபயரான மேட்சாக இருக்கும். மேத்யூ வைட் ஆடினார்னா ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸ்க்கு சூப்பர்பாக இருக்கக்கூடிய ஒரு மேட்சாக மாறும். கண்டிப்பாக மேத்யூ வைட் உள்ளே வந்தார்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மேட்சஸ்க்கும் டீமும் வந்து எல்லா மேட்சஸுக்கு டீம் கொடுக்கறதில்ல. ஏன்னா அந்த SA T20 வந்து நான் முன்னாடியே முடிவு பண்ண தான் டீம் கொடுக்கக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ரெயின் ஆயிடுச்சு. அடுத்து வரக்கூடிய SA T20 நம்ம டீம் கொடுக்குமான்றத டவுட்டு தான். BBL அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மேட்சஸ் கொடுக்கலாம். ஸோ பார்ப்போம். SA T20 போக நம்ம வந்து டீம் கொடுக்க முடிஞ்சால் வந்து கொடுப்போம். ப்ரோ கபடி நிறையா பேர் கேட்குறீங்க. பட் அது ஏன் நான் வந்து டீம் கொடுக்கறது இல்லைனா அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஹை ரிஸ்க்கு இருக்கிறதுலே கிரிக்கெட்டை விட ஒரு கிராண்ட் லீக் நீங்கள் ப்ளே பண்ணுறத விட கபடி ஹை ரிஸ்க். அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு செகண்டில் கூட எல்லாமே மாறிடும். ஸோ அதனால தான் நான் வந்து டீம் நான் கொடுக்குறதில்ல. நீங்கள் ப்ளே பண்ணால் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வின்னர் லாஸ் வந்து அது நானே வந்து சந்திச்சுக்கிறேன். நீங்கள் ஓன் டீமே வந்து க்ரியேட் பண்ணிக்க. ஏன்னா இப்போ நான் கபடி கொடுத்தா ப்ளே பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. திடீர்னு எதிர்பாராதப்போ இந்த யூபி யோதாஸ் மேட்ச், தமிழ் தலைவாஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா கபடி பார்க்குறவங்களுக்கு புரியும். யூபி யோதாஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு மோஸ்ட்லி வந்து நினச்சிருப்போம். பட் ஆனால் தமிழ் தலைவாஸ் ஜெயித்தாங்க. இந்த மாதிரி எப்படி வேணால் வந்து மாறும். அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸோட பிளேயிங் லோன் பார்ப்போம். இதில் மாற்றங்கள்னால் ஸ்குவாட் கிட்டத்தட்ட அதே ஸ்குவாடு தான். பட் ஹேர்பர்ட்டோட ஸ்குவாடுன்றது கிடைக்கல. மேபி மேத்யூ வைடு வந்தால் இந்த இடத்துல மேத்யூ வைடு ஆடலாம். இல்லாட்டி ஒன் டவுன் மேத்யூ வைடு ஆடலாம். மேக் ரைட் வந்து சாம் ஹைனுக்கு பதிலாக ஆடலாம். சாம் ஹைன் ஆடம் ஹூஸ் பயங்கரமான ஒரு BBLாக இருக்குது. டக் அவுட்டு தான். ஸோ 10 ரன்லேருந்து 15 ரன்னுக்குள்ளே தான் 2 பேர் ஸ்கோர் பண்ணுறாங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப்பு தான். அடுத்த சீசன் இவங்க 2 பேர் ஆடுவாங்களான்றதே டவுட்டு தான். அந்த அளவுக்கு ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா வேறு லெவலில் வந்து மேத் ஷாட் வந்து ஆரம்பித்து கொடுத்தாரு. பட் விக்கெட் எடுக்க முடியல. பவுலிங்கில் ஓவர்டன் வந்து 3 விக்கெட் எடுத்தார். அலெக்ஸ் கேரி சூப்பராக ஆடினார். அதேமாதிரி கிறிஸ்லினுமே வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. அதில் பாய்ஸி ஒரு 2 விக்கெட் வந்து எடுத்தார். அதில் நிக்கில் சௌத்ரி விக்கெட்லாம் வந்து ஃப்ரீ விக்கெட் தான். ஒரு விக்கெட் தான் மேக்ஸிமம் எடுப்பாருன்றது கெஸ்ஸு. ஸோ நிக்கில் சௌத்ரி விக்கெட் கிடத்தது அவருக்கு வந்து ஒரு லக்கு தான். த்ராண்டன் வந்து ஃப்ளாப் ஆனார். டேவிட் பெயின் ஒரு விக்கெட்ன்றதை எடுத்திருந்தார். ஹேர்பர்ட் சைடில் மெக்டர்மட் ஒன் சைடு கேம் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் கிறிஸ் ஜார்டன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். செகண்ட் பவுலிங்கில் நேத்தன் லீஸ் செம்மையான ஒரு பவுலிங்கு. பேட்டிக் டோலி ஒரு விக்கெட் எடுத்தார். மிடில் ஆர்டர் ஃபுல்லாமே வந்து கொலாப்ஸு, சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இதுதான் வந்து கடைசியாக இவங்க ஆடின மேட்சுக்கான ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ இப்போது இந்த கிரவுண்டு வந்து மாறும். இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக ஹேர்பர்ட்டுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும். ஜொல்லை தவிர்த்து மெக்டர்மட் ஓரளவுக்கு அதே கான்ஃபிடென்ட்டில் கேமை எடுத்துகிட்டு போகலாம். அதுமாரி மேக் ரைட் நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்டுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளேயர் தான்.
போன டைமே கொஞ்சம் அவசரப்பட்டு ஷார்ட் மேக்கிங் எடுத்து தான் வந்து கேமே மாறிச்சு. இவர் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் வரிசையாக எல்லாருமே அவுட் ஆனாங்க, கேம் ஃபுல்லாகவே போச்சு. பட் இந்த கிரவுண்டில் அப்படி போப்பு பாய்ஸியெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட்டு தூக்கி போட்டுலாம் விக்கெட் எடுக்க முடியாது. கண்டிப்பாக அப்படி விக்கெட் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா பால் கண்டிப்பாக 6 போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து ஷார்ட், ஸோ அதனால் ஷார்ட் பாலாக விழுந்துச்சு, இல்லை ஸ்வீப் ஷாட் ஆடினா கூட ஈஸியாக கிளியர் ஆயிரும். அதனால் மறுபடியும் உங்களுக்கு அடிலேட்டில் நடந்த மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் நடக்காது. கண்டிப்பாக மேக்ரைட் அதுக்கப்புறமா மெக்ட்ராமட்டு நல்லா ஆடலாம். ஜோல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரிஸ்கி பிக்காக ட்ரை பண்ணுங்கள். அதே சேசிங் வந்தால் அவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா சேசிங் வரப்போ எந்த கிரவுண்டாக இருந்தாலும் இனிஷியல் கொஞ்சம் ஸ்விங்குன்றது கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக ஓவர் டர்ன் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்விங் பண்ணுவார். அதுக்கப்புறமா டேவிட் பேன் பாலில் லாஸ்ட் மேட்ச் ஜுவல் அவுட் ஆனது வந்து ஒரு லக்கில் தான் விக்கெட் எடுத்தார்னு சொல்லலாம். இல்லாட்டி நல்ல ஒரு ஸ்கோர் போயிருக்கலாம். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஜிமி ஓவர்டன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். மேத்யூ வைடு உள்ளே வராரு, டாப் ஆர்டரில் ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஷாட் 3 ஓவர் ப்ளஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட்டு சீசனுமே ஹையஸ்ட்டு ரன் கெட்டர் இவர் தான், இப்போயுமே வந்து ஹையஸ்ட்டு ரன் ஸ்கோரர் இவர் தான். ஓடிஎஸ் ஸ்குவாட்லேயும் மறுபடியும் எடுத்திருக்காங்க. வேறு லெவலில் ரிதமில் இருக்கார். ஒரு சேஃபஸ்ட்டு கேப்டனாக நம்ம மேட்ச் ஷாட்டாக பார்க்கலாம். டர்சி ஷாட்டு இந்த கிரவுண்டில் அதிகமாக ஆடின ஒரு பிளேயர், ஹேர்பர்ட்டுக்கு ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர் இப்போ வந்து அடிலைட்டுக்கு ஆடுறாரு. ஸோ இந்த கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லாஸ்ட் மேட்சே நேத்தன் எலிஸோட ஒரு ஸ்லோ பாலில் தேவையில்லாமல் அவுட் ஆனார். அப்படி இல்லாட்டி நல்லாவே வந்து அவருக்கு செட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு பிக் தான் இந்த மேட்ச்சில். கண்டிப்பாக டர்சி ஷாட் ஓரளவுக்கு வந்து அந்த ஷார்ட் பவுண்ட்ரிஸை பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. பவர் பேக்கான ஒரு 4 பேட்டர்ஸ் வந்து டாப்பில் இருக்காங்க. 30 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட நல்ல ரன்ஸுக்கு போயிடுவாங்க. அடுத்ததாக ஜிமி ஓவர்டன், தார்ன்டன், பெயின், ஸோ இவங்க தான் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ். இதில் ஜிமி ஓவர்டன், தார்ன்டன் சம்டைம்ஸில் நல்ல விக்கெட்ஸுன்றதை எடுத்து கொடுப்பாரு. லாஸ்ட் 2-3 மேட்சாக விக்கெட் எடுக்கல, நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக திடீர்னு ஒரு 3-4 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்போ ஃபஸ்ட் பவுலிங்லேயே ஒரு விக்கெட் எடுக்கல, செகண்ட் பவுலிங்கில் எப்படி எடுப்பாருன்னு நிறைய பேர் ட்ராப் பண்ணலாம். பட் செகண்ட் பவுலிங்கில் கூட இவர் நிறைய விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேசிங் வர டீம் ஜெயிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சைடில் சேஃபஸ்ட் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிறிஸ் ஜார்டனு. சப்போஸ் கிறிஸ் ஜார்டன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம். அடுத்து பேட்டிங் வரப்போ சேசிங் டீம் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ ஜார்டன் கிட்ட ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடச்சிச்சின்னா மேட்சை முடிச்சு கூட கொடுக்கலாம். ஸோ மேத்யூ ஷாட், கிறிஸ் ஜார்டன், நேத்தன் எலிஸு, அடுத்ததாக இங்கே கிறிஸ்லின், இவங்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு கேப்டன் சாய்ஸ். மெக்ட்ராமட், ஸோ மெக்ட்ராமட்டோட ஸ்டாட்ஸ் எப்பயுமே அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எதிராக சிறப்பாக இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நல்லாவும் ஆடி இருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் மெக்ட்ராமட் எப்பயுமே வந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் ட்ரை பண்ணுறவங்க நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட்டு, மேக்ரைட் இவங்களுக்குள்ளே வந்து கேப்டன் கொடுங்க. பேட்டிக் டோலியை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் ஆட் பண்ணிக்கோங்க. மெட்ரித்து ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே அவரால் விக்கெட் எடுக்க முடியல. நேத்தன் எலிஸு டெத்தில் போட்டு கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார். செகண்ட் பால் பண்ணாலும் ஸ்டெம் டு ஸ்டெப்பும் போட்டு விக்கெட் எடுத்துருவார். ஜஸ்ட்டு சாம் ஹைன், அதுக்கப்புறமா ஜொல், கோரி ஆண்டர்சன், இந்த சைடில் போப்பு, தாமஸ் கீலி, ஆடம் கோஸு இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கறதில்ல. ஸோ சேஃபஸ்ட்டு கேப்டனில் மேத்யூ ஷாட்டு, கிறிஸ்லீனு, அடுத்தா ஓவர்டன், இந்த சைடில் உங்களுக்கு மெக்ட்ராமட்டு, அதுக்கப்புறம் கிறிஸ் ஜார்டன், நேத்தன் எலிஸ் இவங்கெல்லாம் வந்து சூப்பரான ஆப்ஷன். கிராண்ட் லீக் ஹை ரிஸ்கான ஆப்ஷன்ஸில் வேணால் அலெக்ஸ் கேரி, மேக்ரைட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிம் டேவிட்டை கூட எடுத்துக்கலாம். மற்றபடி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஹை ரிஸ்க் கேப்டன் போக தேவையில்லை. இவங்களுக்குள்ள கேப்டன்ஷிப் கொடுக்குறதே பெட்ரு தான். இதில் ரிஸ்கியாக வந்து ட்ரை பண்ணுறவங்க ஃப்ளாப்பான பிளேயர்ஸ், லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்சஸில் ஃப்ளாப்பான குவாலிட்டி பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அதிகமாக நீங்கள் பேட்டர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போனாலும் பேட்டர் டீம் கூட செட் பண்ணுங்கள். ஏன்னா பிரிஸ்பனில் சொல்லியிருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து பவுலர்ஸை கூட மீடியம் ஃபீஸ் பவுலர்ஸை கூட வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸாக தான் அதிக பாயிண்ட்ஸுன்றது எடுத்திருந்தாங்க. அவங்க தான் வந்து ஹையஸ்ட்டு பாயிண்ட்ஸு. அதில் ஈவெண்ட்ஸ் மட்டும் வந்து ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஜாக் ரவுலி செகண்ட் பேட்டிங்லேயும் வந்து அவர் ஃப்ளாப் ஆனார். ஸோ ஆடின 6 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் அவர் நல்லா ஆடி இருக்காரு. மீன் 4 மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. ஓவரால் இங்கிலாந்தில் அந்த பால் வால்டரை தவிர்த்து மீதி எல்லாருமே இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் தான் இருக்காங்க. லாரன்ஸ் ஓரளவுக்கு மெல்பர்ன் ஸ்டார்ஸில் ஆடி கொடுத்துருக்காரு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு யாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்கல. ஸோ பார்க்கலாம். இப்போது ஸ்டாட்ஸ் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம்ஸுன்றதை மேக் பண்ணிக்கோங்க. இது வந்து அடிலேட்டில் நம்ம பார்த்தா அதே ஸ்டாட்ஸ் கிடையாது. சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஹேர்பர்ட்டுக்கான ஸ்டாட்ஸ் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேத்யூ ஷாட் 49 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஆவரேஜ் 14 ரன் தான். சப்போஸ் ஒரு ஃபஸ்ட்டு பால் ஏதோ ஒரு கேட்ச் இதாகி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா
சுத்தமாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நல்லாவே ஆடுறாரு. மெட்ரித்தோட ஃபஸ்ட் ஓவரை ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அந்த கிரவுண்ட்லேயே ஈஸியாக லெக் சைடு வந்து கிளியர் பண்ணார். இந்த கிரவுண்டில் ரொம்பவுமே ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா ஸ்விங்குன்றது இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் கேமை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டர்சி ஷாட்டு ஒரு மேட்ச் ஆடினார் 18 ரன்னு. ஸோ வென்யூ பார்த்தீங்கன்னா 34 ரன் ஆவரேஜ், 12 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 32 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 1000 ரன்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிறிஸ்லின் 53 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில், வென்யூவில் 37, சிறப்பான ஒரு ஆவரேஜ். இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லாவே ஆடிருக்காரு. ஐபிஎல்லையும் எடுக்கலாம், ஆஸ்திரேலியன் டீம்லேயும் எடுக்கலாம். பட் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி ஆடுறாரு. பட் எந்த டீம்லையுமே அவர் இல்லை, சின்ன சின்ன லீக்ஸ் மட்டும் தான் ஆடுறாரு. அலெக்ஸ் கேரி 44 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில், வென்யூவில் ஃப்ளாப் ஆகிருக்காரு 2 இன்னிங்ஸில். ஓவர்டன் ஹெட்வேட்டில் 3 விக்கெட்டும், வென்யூவில் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. தேர்ன்டனு ஹெட்வேட்டில் 2 விக்கெட்டு, வென்யூவில் ப்ளே பண்ணலை. கேமரான் பாய்ஸு வென்யூவில் 29 விக்கெட் எடுத்திருக்காரு 21 இன்னிங்ஸில். போப்பு 3 இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹார்பர்ட் ஹெரிகன்ஸோட ஸ்டாட்ஸுன்றதை பார்த்துலாம். ஹெட்வேட்டில் 25 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 23 ரன் ஆவரேஜ். ஸோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு இந்த மேட்ச்சில் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆகிருக்காரு, கொஞ்சம் பார்த்து ஆட வாய்ப்பு இருக்கும். அதே தான் வந்து மேக்ரைட்டுக்கும். பட் மேக்ரைட் ஹெட்வேட்டில் வெறும் 8 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ். வென்யூவில் நல்லா ஆடிருக்காரு. பட் ஹெட்வேட்டில் தொடர்ச்சியான ஃப்ளாப்ஸ் தான் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. மெக்டர்மட் ஹெட்வேட்டில் 45 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 39 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் ஒன் சைடாக வந்து கேமை எடுத்துகிட்டு போனார். வேறு லெவல் பேட்டிங்னு நம்ம சொல்லலாம். டிம் டேவிட் 45 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில், வென்யூவில் 32. லாஸ்ட் மேட்ச் இவர் கிளிக் ஆச்சு. ஸோ தேவையில்லாமல் கொஞ்சம் அடிச்சு அவுட் ஆனார். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் டிம் டேவிட் ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருப்பார். மேபி டாப்பில் ஜோல் மெக்ரைட்டு இவங்கெல்லாம் வந்து ஆடலை, மறுபடியும் விக்கெட்ஸ் போகுது, டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகுன்னு ஒரு டீம் போட்டிங்கன்னா டிம் டேவிட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை மேலே வந்து நல்லா ஆடிடுவாங்கன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேட்டில், வென்யூவில் 3 விக்கெட்டும். பேட்ரிக் டோலி ஹெட்வேட்டில் 4 விக்கெட்டு 2 இன்னிங்ஸில், வென்யூவில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸ்லோவாக போட்டு இல்லை டெத்தில் கூட ஒரு பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். நேத்தன் எலிஸ் ஹெட்வேட்டில், வென்யூவில் 23 இன்னிங்ஸில் 35 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்வேட்டில் 11 விக்கெட்டு. இதில் லாஸ்ட் மேட்சும் 2 விக்கெட் எடுத்தார். அதேமாதிரி மெட்ரித்து ஹெட்வேட்டில் 10 விக்கெட் தான். பட் வென்யூவில் 33 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப நிறையா விக்கெட்ஸுன்றதை இந்த கிரவுண்டில் இவர் எடுத்திருக்காரு. மேத்யூ ஒய்டு 42 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட், வென்யூவில் 24. சப்போஸ் ஆடினார் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஹார்பர்ட் ஹெரிகன்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. மேத்யூ ஒய்டு ஆடுறான்றதை பார்க்கலாம். இப்போதைக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் இது எதுக்காண்டி மேத்ஸ் ஆட்டை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன்னா, வென்யூவில் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அதில் ஒரு டவுட் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஆன் டைமில் எப்படி பவுலிங் பண்ணுவாரா, பிச்சு எப்படி இருக்குது, ரிப்போர்ட் எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் கொடுக்கலாம். நீங்கள் ரொட்டேஷன் பேஸில் ஜிஎல் போடுறப்போ மாற்றி மாற்றி வந்து கொடுத்துக்கோங்க. மேக்ரைட் கிறிஸ்லின்னு கேப்டன் கூட கொடுக்கலாம். அதேமாதிரி மெக்டாமட்டு அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பிங்லேயே வந்து பாயிண்ட்ஸுன்றதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. கண்டிப்பாக அதிலே வந்து அவருக்கு பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி அப்படியே ஆடிடுறாரு. அடுத்தா டர்சி ஷாட்டு, பேட்ரிக் டோலி, நேத்தன் எலிஸ், டேவிட் பென், தேர்ன்டன் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கேப்டனாக கிறிஸ்டியானும், வைஸ் கேப்டனாக மேத்யூ ஷாட்டும். ஸோ ஜிஎஸ்டியே இல்லாமல் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கபடி எல்லா கேம்ஸுமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டான டெலகிராமான்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேண்டசியில் வின்னு லாஸ் எல்லாமே வரும். ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள்.